ஹாய் கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட். ஸோ அப்கமிங் ஃபெஸ்டிவல் சீசன், அதாவது கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், நியூ இயருக்கு நம்ம பண்ணுற பார்ட்டிஸாக இருக்கட்டும், பொங்கல், கண்டினியூ கல்யாண சீசன். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபேஸை வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ எனக்குமே 1008 விஷயத்தெல்லாம் போக வேண்டியது இருக்குது. என்னோடய ஃபேஸ் இவ்வளோ டேமேஜ் ஆனது எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ நம்ம நியூ இயர் வரதுக்கு இன்னும் 10-15 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நம்மளோட ஃபேஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கும் நிறைய ஆக்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு வந்த ஃபங்கல் ஆக்னியை நான் எப்படி ட்ரீட் பண்ணேன், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு நான் அதில் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபங்கல் ஆக்னி, பாக்டீரியல் ஆக்னி இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூவில் வந்த சில பல ஆக்னி எல்லாம் உங்களுக்கு ட்ரீட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு க்ரீம்னால தான் முடியும். ஏன்னா வந்து நானும் சாலிசிலிக் ஆசிட் வந்து இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து ஒரு 2 மந்த்ஸாவது குறைஞ்சது எடுத்துக்குது. ஏன்னா சீரம் எல்லாமே வந்து 1லேருந்து 2 மாதம் 3 மாதம் எடுக்கிறது இட்ஸ் குவைட் நார்மல். ஸோ அதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ அதையும் தாண்டி நம்மளுக்கு இந்த 3 மாதம்லாம் கேப் இல்லை, டைம் இல்லை, எனக்கு ஒரு 10 நாளில் சரியானா போதும் என்னோடய ஃபேஸில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆக்னி சீக்கிரமாக காயறதுக்கும் அது சீக்கிரமாக ஃபங்கல் ஆக்னி பரவாமல் இருக்கிறதுக்கும் ஸோ இந்த ஒரு பென்சைல் பெராக்சைடு ஜெல் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அமேசான் அண்டு பார்மசியில் வந்து அவைலபிள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 ருபீஸ் இருக்கும். பென்சாக் ஜெல், அதாவது பென்சைல் பெராக்சைடு 2.5% இருக்கிற ஒரு ஜெல், ஒரு 30 கிராம் இருக்கும் இதோட வெயிட். ஸோ உங்களுக்கு வந்து நைட் நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒரு 4-5 தடவை கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா டெய்லியுமே கூட நீங்கள் போடலாம். எப்படின்னா நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் ரொட்டீனில் எப்போயுமே வந்து ஃபேஸ் வாஷ் இருக்கும், நைட்டு மாய்ஸ்சரைசர் இருக்கும், டே டைமில் சன்ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அது போக நம்மளுக்கு இந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம் எதாக இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சில விஷயங்களும் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு எந்த சீரமும் போட வேணாம். அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஃபங்கல் ஆக்னி இருக்குன்னா ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக வச்சிங்கனாவே போதும். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு 3 நாள்லேயே ஆக்னி எல்லாம் காஞ்சிடும். ஸோ காஞ்சிட்டு அதுக்கு அடுத்தடுத்த நாள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த தோலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஜஸ்ட் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ஃபங்கல் ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி உங்களுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான். பட் எனக்கு இது ஒரு தடவை ட்ரை பண்ணணும். பிரச்சனை இல்லாமல் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இப்போ பிரச்சனை வந்தது, அதனால் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். ஸோ நேராக இப்போ விஷயத்துக்கு வரேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி போஸ்ட் ஆக்னி, அதாவது போஸ்ட் இன்ஃப்ளமேட்ரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறையா மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்து எனக்கு வந்து ஒரு 10-15 நாளுக்குள்ளாரையே ஓரளவுக்கு டார்க் ஸ்பாட் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த லாரியல் பாரிஸோட இந்த ஒரு சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது டார்க் ஸ்பாட்டுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு சீரம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். பட் நம்ம பேஜில் இது வந்து டார்க் ஸ்பாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிறதுனால இதில் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுனால தான் வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு 1 வீக் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கெல்லாம் வந்து நிறைய டார்க் ஸ்பாட்லாம் ரொம்ப டார்க்காக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ இந்த நியூ இயர்க்குள்ளார பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் நல்லா கிளியராக கொண்டு வரணும். ஸோ இதை வச்சு மட்டுமே கொண்டு வரணும். அதுக்காக தான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சிரம் வந்து பார்த்திங்கன்னா நான் மிந்த்ராவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 700 போட்டிருந்தது. ஸோ அதனால் மிந்த்ராவில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 450 கிட்ட வந்திருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக டார்க் ஸ்பாட்டுக்கு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணுன்னு இருந்தேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு டார்க் ஸ்பாட் வந்து முகத்தில் இருக்கும்போது முகத்தோட அழகே போயிடுது. அதுவும் இல்லாமல் நம்ம கருப்பாக வேறு தெரிய ஆரம்பிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சரி பண்ணணும்னு இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைகாலிக் ஆசிட், நியாசினமைட் அண்ட் மெலாசில்னு ஒரு 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த மெலாசில் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் மெலனின் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாமலும் இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம டார்க் ஸ்பாட் வந்து ரொம்ப அதிகமாக பிக்மெண்டடாக இருக்கிற டார்க் ஸ்பாட்லாம் வந்து சூப்பராக வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இத்தனை நாளில் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகிடும்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு 4 வீக்ஸில். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 10-15 ஆக்னி வந்திருந்ததில்ல. ஸோ அதோடய மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நான் வலி தாங்க முடியலன்னு கை வச்சேன். தொட்டு தாங்க பார்த்தேன்.
தொட்டு பார்த்ததுக்கே அது பரவிடுச்சு. அது எப்படி தான் பரவுதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்ல எல்லாருக்கும் இப்படி தானா இருக்கு? ஸோ முடிஞ்சா தெரிஞ்சா கமெண்ட்ஸில சொல்லுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்குது. ஸோ கலர் அண்டு மைல்டாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. இது 2மே நம்மளுக்கு அலர்ஜிக் ஆகாது. ஸோ இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டட். ஜென்ரலாக நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து மெலனின்ங்கிற ஒரு செல் வந்து இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து கலர் வந்து குடுக்குறது. நம்ம வெள்ளையா இருக்கிறதும், கருப்பா இருக்கிறதும். ஸோ இந்த மாரி விஷயத்தையெல்லாம் வந்து அதுதான் பண்ணுது. ஸோ அதுவே நம்ம வெயில்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அது இன்க்ரீஸ் ஆயிடுது. மெலனின் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு, அப்பதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப டேனிங் ஆகுறதும், பிக்மெண்டேஷன் அங்கங்க வர்றதும், ஆக்னி வந்து மார்க்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகுறதும், ஸோ அது எல்லாமே நடக்கும். ஸோ அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த மெலாசில் வந்து இந்த சீரம்ல வந்து சேர்த்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாரி டார்க் ஸ்பாட், சன் ஸ்பாட், ஸ்டபர்ன் மார்க்ஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், டேனா இருக்கு அப்டின்னா வந்து நீங்க இத தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து மினிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளாரயே ஃபேஸ் ஃபுல்லா இருக்கிற டார்க் ஸ்பாட்ட வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு கிளைம் பண்ணியிருக்கு. ஸோ நான் இப்போ 1 வீக் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேஸ் ஃபார் பெட்டர். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும். ஸோ இதெல்லாம் சரி பண்றதுக்கு எப்படியுமே வந்து ஒரு 1 மந்த்தாவது எடுத்துரும் இது. அதுலயும் இல்லாம இதில நியாசினமைட்லாம் இருக்கிறனால, நம்ம ஃபேஸ வந்து ஸ்கின் பேரியர் புரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிளைகாலிக் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா, டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணவும், ஏஜிங்னால வரக்கூடிய அந்த சுருக்கம், டெக்ஸ்சர்டு ஸ்கின், ஸோ இந்த மாரி அன்ஈவன் ஸ்கின்னா இருக்கு, வாய்க்கிட்ட அன்ஈவனா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இத க்யூர் பண்றதுக்கு நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நைட் நேரத்தில மட்டும் யூஸ் பண்ணுங்க. இத டெய்லி யூஸ் பண்ணலான்னு இதில போட்டிருக்காங்க. சப்போஸ் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணா ஆக்னி வருது, பிரேக் அவுட்ஸ் வருதுன்னா, 1 நாள் விட்டு 1 நாள் யூஸ் பண்ணுங்க. வாரத்துக்கு 3 நாள். ஸோ நான் வந்து இத பார்த்தீங்கன்னா, இப்ப டெய்லி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு 15 நாள் தான் டைம் இருக்கு. எனக்கு நியூ இயர் பார்ட்டிக்கெல்லாம் போகணும். ஸோ அதனால என் ஃபேஸ கிளியரா வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் கண்டிப்பா நியூ இயர் அன்னைக்கு என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஸோ காலையில 4:30க்கு எந்திரிக்கிறனால கண் ரொம்ப டயர்டா இருக்கு. தூங்கணும். ஸோ வொர்க் அவுட் இருக்கு. ஸோ பிஸி ஸ்கெட்யூல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம சீரம் இல்லன்னா ஆக்ஸிடைஸ் ஆயிடும், காத்துல போயிடும். நெறையா பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணாமலேயே வந்து ரிசல்ட் எப்படி வரலன்னு வந்து கேட்குறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் போடுறதையும் மறக்க மாட்டேன். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் போடுறதையும் மறக்க மாட்டேன். நெறைய தண்ணி குடிக்கணும். ஸோ இது போக உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டெல்லாம் திங்கக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸ் திங்கக்கூடாது. ஸோ எனக்கு வந்து இந்த ஆக்னி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு சப்போஸ் ஆக்னி ரிப்பீட்டடா வருதுன்னா, ஜங்க் ஃபுட்ஸ்னால வரலாம். இல்லன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். முடி நெறையா கொட்டும். ஸோ எனக்குமே இப்போ வந்து கொட்டுச்சு. ஸோ நான் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சிலயும் இருக்கேன். ஸோ அதுக்குமே வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் எல்லாமே உங்ககிட்ட ஒன் பை ஒன் ஷேர் பண்றேன். என்னென்ன பண்றேன்னு. ஸோ பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. நெறையா பேர் கேட்குறீங்க, பிரைட்டனிங் க்ரீம் சொல்லுங்க, பிரைட்டனிங் க்ரீம் சொல்லுங்கன்னு. பிரைட்டனிங் க்ரீம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறையா ப்ளீச் கலக்குறாங்க. ஸோ க்ரீம்ஸில் நார்மலா வந்து ப்ரிசர்வேட் போடுவாங்க. நெறையா ப்ளீச் கலப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஸ்கின் வந்து ஓவரா டேமேஜ் ஆகும். ஸோ அட் பிரசன்ட் வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்டனிங் தர்ற மாரி இருக்கும். பட் ஆனா லாங் லாஸ்டிங்கா பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே தரப்போறதில்ல. டேமேஜ் மட்டும் தான் தரும். ஸோ அதனால தான் சொல்லிட்டு நான் யாருக்குமே இந்த க்ரீம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்றதில்ல. நெறையா பேர் எல்லாம் நெனச்சுக்கிறீங்க கொலாபரேஷன்னா என்னோட கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நெறையா பேர் இதில பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாரிலாம் நம்ம சேனல்ல எதுவுமே பண்றது கிடையாது. நீங்க கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணதும் கிடையாது. ஏன்னா நான் குடுத்ததே இல்ல. எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஸோ அதான். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட சொந்த காசுல வாங்கி உங்களுக்கு நல்ல ஒரு சஜஷன் வந்து நான் குடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, யாருக்கெல்லாம் டார்க் ஸ்பாட் இருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நான் இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன்.